உலக தமிழர்களே ஒரு நிமிடம். இன்றைய குரல் நவீனம் ஆசை பற்றிய மூன்றாவது. ஆசையின் பிறப்புகளாய் அன்பும் பாசமும், வாழ்வின் தன்மைகளாய் இன்பமும் துன்பமும். It is because of desire that love and affection arise in human beings. So, both of these are the cause of their lives, pleasures and pains. ஆமாம், இந்த உலகத்தில் வாழும் உயிரினங்கள் எல்லாம் தங்கள் இனத்துக்கிடையில் ஏதோ ஒரு இன ஈர்ப்பு, இன கவர்ச்சி இருப்பதனால்தான் அவை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வாழ்கின்றன. ஆண் பெண்ணுடனும் பெண் ஆணுடனும் மற்றும் தான் பெற்ற பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழ்கின்றன. அப்போ அதற்கிடையில் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. இன ஈர்ப்பு அல்லது இன கவர்ச்சி இருப்பதனால்தான் அவை சேர்ந்து வாழ்வது போல் மனிதர்களுக்கிடையும் அந்த இன ஈர்ப்பு, இனக்கவர்ச்சி ஏற்படுகிறது. அந்த இனக்கவர்ச்சியினால்தான் அவற்றுக்கிடையில் அன்பு, பாசம் என்ற உறவு முறைகள் எல்லாம் ஏற்படுகிறது. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்றால் அந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தன் நலம் சார்ந்து சில தேவைகள் ஏற்படுகிறது. அந்த தேவைகளை அடைய நினைப்பதுதான் ஆசை. எனவே ஆசையின் பிறப்பிடமே, ஆசையின் பிறப்புகளாய்த்தான் அன்பு, பாசம் தோன்றுகிறது. அது எந்த அன்பாக இருந்தானே, எந்த பாசமாக இருந்தானே. எனவே அன்பும் பாசமும் தான் அவரவர் வாழ்க்கையை தீர்மானிப்பது. அது சரியான முறையில் பகிரப்பட்டால் இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். முறை தவறியோ அல்லது சரியான முறையில் அமையவில்லை என்றால் துன்பமான வாழ்க்கை ஏற்படும். எனவே இந்த வாழ்க்கையின் அடி தளமாகவும் அடிநாதமாகவும் விளங்குவது அன்பு, பாசம். எனவே இந்த அன்பு பாசத்துக்கு காரணமாக அடிப்படையில் அமைவது அவற்றின் தேவைகள் கருதி உண்டாகும் ஆசைகள். எனவே ஆசைகள் தான் அவரவர் வாழ்வின் பாதையை தீர்மானிக்கிறது. அந்த பாதையின் வழி செல்லும் போதுதான் இன்பமோ தின்பமோ வாழ்வை தீர்மானிக்கிறது.